அவள் தானே எங்கள் புன்னகை. அறிவு இருக்காடி? உனக்கு அறிவு இருக்கா? எதுவுமே பேசாம நீ பாட்டுல வந்து வீட்டுக்குள்ள உட்காந்துருக்க. காலையில இருந்து நானும் வீட்டுக்குள்ள தான் இருக்கேன். நீ வந்ததும் தெரியல போனதும் தெரியல. என்னடி பண்ணாரு அந்த மனுஷன்? இப்படி உனக்காக நாயை போய் அலைஞ்சு மழையில நனைஞ்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. இங்க பாரு, கல்யாணம் பண்ணி கொடுத்தா புருஷன் பொண்டாட்டின்னு வந்தா புருஷன் பொண்டாட்டில சண்டை வரத்தான் செய்யும். என்ன சண்டை வந்தாலும் சரி அந்த 4 செவத்துக்குள்ளதான் இருக்கணும். ஏன்னா அதை வெளியே கொண்டு வந்துட்டு அம்மா வீட்டுக்கு போறேன் அப்பா வீட்டுக்கு வந்தேன் இந்த மாதிரிலாம் காரணம் சொல்லிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோ, அது லைஃபுக்கு செட் ஆகாது. நீ அப்படி இல்லைன்னு நினைச்சேன். ஆனா ஏன் இப்படி இருக்கேன்னு எனக்கு இப்ப வரைக்குமே புரியல அனிதா. நம்ம வீட்டில் பிறந்த 4 பொண்ணுங்கள நீ மட்டும்தான் கொஞ்சம் தெளிவா எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருப்பேன்னு நினைச்சேன். ஆனா நீ இப்படி இருப்பேன்னு கொஞ்சம் கூட நினைக்கல அனிதா. சாரிம்மா, மன்னிச்சுக்கம்மா. ஆமா சாரி ஒன்று மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க. என்ன புடி துண்டை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து தலை நல்லா துவட்டி விடு. நல்ல மழையில் நனைஞ்சிட்டு வந்திருக்காரு. சரிம்மா. உண்மையான காதல் எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகமாக சண்டை வரும். புரியுதா? நீ சண்டை போட்டதை நான் தப்பு சொல்லலை. ஆனால் இப்படி கோச்சிட்டு வீட்டுக்கு வந்தது தான் ரொம்ப தப்பு. முதல்ல போய் மாப்பிள்ளை கிட்ட பேசு. நான் ஏதாவது சூடாக சமைக்கிறேன். என்ன மழையில் நினைச்சிட்டு வந்திருக்காருல, சாப்பிட்டுட்டு இங்கே தூங்கிட்டு இங்கே இன்னைக்கு தங்கிட்டு நாளைக்கு போங்க. அவர் இருக்க மாட்டாருமா. எப்படி இருக்காம போவாரு? அவர் என்ன கார் எடுத்துட்டு வந்தாரா? பைக்ல தான் வந்திருக்காரு. அதெல்லாம் நான் சொன்னா இருப்பாரு. நீயும் உன் மனசுக்கு அப்படி மனக்கொட்ட கட்டாத. போ போய் மனசு விட்டு பேசு. இங்க மனசு விட்டு பேசுனா தீராத பிரச்சனை எதுவும் இல்லை. போ. என்னையும் அப்பாவே நீ பார்த்ததில்ல. என்னைக்காவது சண்டை போட்டு உங்ககிட்ட நாங்கள் வெளியே காமிச்சிருக்கோமா? ஏன்னா நாங்கள் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனால லவ் பண்ணா கண்டிப்பா அண்டர்ஸ்டாண்ட் இருக்கணும். போ. இந்த நடுவில் பிறந்தவ எங்க போனானே தெரியல. இன்னும் வீட்டுக்கு வராம இருக்கா. லாஸ்ட்ல பிறந்தவளும் தான். 2 பேர் எங்க போனாலுங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க 2 பேர் வராங்களான்னு பாக்குறேன். நீ போய் உன் புருஷன்ட்ட பேசு. சரிம்மா. அம்மா திட்டிருந்தா மன்னிச்சுக்க. என்ன அம்மா ஏதாவது கோவத்துல தான் பேசியிருப்பேன். அம்மா என்னைக்குமே நீ நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பேன். காது கேக்குது, சொல்லு. எதுக்கு இப்ப அங்கிட்டு திரும்பி இருக்கீங்க? நான் தான் வந்து நிக்கிறேன்ல. என்னன்னு சொல்றியா? ஏங்க இப்ப எதுக்கு பக்கத்துல வந்திருக்க? வெளியே போ. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க இருக்கிறதே என் ரூம்ல தான். ஓ, ஐம் சாரி. இருக்கட்டும், சாரிலாம் ஒன்றும் வேணாம். நம்ம ரூம் தானே. சரி, இப்போ எதுக்கு வந்த? என்ன நீங்க ரொம்ப தான் பண்றீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்? எக்ஸ்கியூஸ் மீ, நான் எப்படி பார்த்தா நான் தான் கோவப்படணும். அதான் கோவப்பட்டு அடிச்சிட்டீங்கல்ல, எவ்வளவு வலிச்சது தெரியுமா? உங்களுக்கு அடி கொடுத்தா எப்படி இருக்கும்? ஓ, நான் அடிச்சது இப்பதான் உனக்கு வலிக்குது இல்லையா? அப்போ நான் அப்ப அடிச்சது உனக்கு அப்ப வலிக்கல. என்ன நீங்க சும்மா சும்மா கூடவே பேசிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்க அவ்வளவுதான். சரி விடுங்க, அது முடிஞ்சு போச்சு. ரொம்ப நனைஞ்சிட்டு வந்திருக்கீங்க. அம்மா டவல் கொடுத்தாங்க, துவட்டிக்கோங்க. ஓ, நாங்க நனைஞ்சிட்டுலாம் வந்திருக்கோன்னு இப்பதான் தெரியுதோ? யாருனால இப்படி ஆச்சு? யாரு எங்கெல்லாம் தேட விட்டதுனால இப்படி நனைஞ்சிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் யாருக்கும் புரியாது. நான் பண்ணது தப்பு தான். அதுக்காக அந்த தப்பை சொல்லி சொல்லி காட்டுறது எனக்கு பிடிக்கல. அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்? அப்ப எனக்கு எப்படி வலிச்சிருக்கும்னு கேக்குறேன். ஒரு நிமிஷம், நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கவா? இல்லை, எனக்கு ஒரு டவுட்டுங்க. எப்படியும் 1 year ஆனதுக்கப்புறம் உங்களை விட்டு நான் மொத்தமாக பிரிஞ்சு இங்கே தான் வந்து இருந்தாகணும். இப்போ நான் லெட்டர் எழுதி வச்சுட்டு வந்ததுக்கே என் நாயே பேயை தேடி அலைஞ்சு வந்திருக்கீங்களே. என்ன தேடி வர்றதுக்கு உங்களுக்கு ஏதாவது காரணம் இருக்கணும்ல? என்ன காரணம் சொல்லுங்க பார்க்கலாம். அது அது எனக்கு காரணம்லாம் தெரியல. அம்மா காலையிலேயே அனிதாவை காணான்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது. என் அம்மா சோகமா இருந்தா என்னால தாங்கிக்க முடியாது. பொய் சொல்றீங்க விக்ரம், ரொம்ப கேவலமா பொய் சொல்றீங்க. ஓ, நான் பொய் சொல்றேனா? நான் பொய் சொல்றேனா? நான் பொய் சொல்றேனாடி? அதான் உங்க கண்ணிலே தெரியுதே. நீங்க பொய் பேசுற மாதிரி இருந்தா நேருக்கு நேரா என் கண்ணை பார்த்து பேச மாட்டீங்க. உங்க கூட வாழ்ந்த வாழ்க்கைன்னு சொல்லிட முடியாது. இருந்த இந்த 4 மாசத்துல நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டது அது. நீங்கள் உண்மையை பேசினா எப்படி பேசுவீங்க, பொய் பேசினா எப்படி பேசுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆக்சுவலாக உங்களுக்கு பொய்யே சொல்ல தெரியாது. ஆனால் இப்போ ரொம்ப கேவலமாக பொய் சொல்கிறீங்க. சரி, நான் பொய் சொல்றேன்னா அப்ப நீ எதுக்கு லெட்டர் எழுதி வச்ச? என் அம்மா வீட்டுக்குள்ள போக மாட்டேன், அங்கெல்லாம் நீ தேடாதீங்கன்னு சொல்லி சொன்ன. அப்புறம் எதுக்கு இங்க வந்து உட்காந்துருக்கியா?
என்ன பார்வை? பதில் சொல்ல முடியல அப்ப நீ என்ன கேள்வி கேட்க கூடாது. உன்னால நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியலன்னா நீங்க என்ன கேள்வி கேட்டு என்கிட்ட இருந்து பதில் வாங்க கூடாது. புரியுதா? சரி விடுங்க, நீங்களும் பதில் சொல்ல வேணாம், நானும் கேள்வி கேட்க வேணாம். பிடிங்க, இந்த டவலை பிடிங்க, முதல்ல தலையை தோட்டுங்க. ரொம்ப ஈரமாக இருக்க அப்புறம் காய்ச்சல் வரும். எனக்கு காய்ச்சல் வந்தாலே இல்லை, நான் உயிரோட இல்லைன்னா கூட இங்க யாருக்கு பிரச்சனை, யாரும் கவலைப்பட போறாங்க. மழை தேடி நான் நனைவேன், சம்மதமா சம்மதமா, குடையாக நான் வருவேன், சம்மதமா சம்மதமா. உனக்கு எதுக்கு அக்கறை? என்னை தாண்டி உங்கள் மேலே அக்கறைப்படுறதுக்கு வேற யாருக்காவது உரிமை இருக்கா சொல்லுங்க. நான் விலகிக்கிறேன், அக்கறைப்படலை, அத்தையை தவிர. ஏன்னா அவங்க உங்கள் அம்மாவுக்கு பெத்த பிள்ளை மேலே அக்கறை இல்லைன்னா அதை யாருனாலும் ஏற்றுக்க முடியாது. ஆனால் அம்மாவையும் தாண்டி உங்களுக்கு உறவாக இருக்கிற ஒருத்தவங்க அக்கறைப்படுறது தப்புனா சொல்லுங்க, நான் நான் தள்ளி போயிடுறேன். ஆனால் என்னால் அக்கறைப்படாமலாம் இருக்க முடியாது. ஏன்னா என் மேலே அதிகமான அக்கறை நீங்கள் காட்டும் போது உங்கள் மேலே நான் அக்கறை காட்டக்கூடாதா? காட்டுவேன். நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, பாய மூடுங்க. எங்கடி போற? எங்க போற? அதான் அக்கறைப்பட வேணான்னு சொன்னீங்கல்ல, அப்புறம் எதுக்கு கையை பிடிச்சிருக்கீங்க? எடுங்க. என் மேல அக்கறைப்பட உன்னை தவிர வேற யார் இருக்கா? என்ன லவ் பண்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது விக்ரம். அதனால தான் என்னை தேடி எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல நீங்க என்னை தேடி வருவீங்கன்னு. நம்ம வாழ்க்கையில எதிர்பார்க்காம ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போது அதுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. நான் மனசளவுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஆனா அந்த சந்தோஷத்தை என்னால வெளியே காட்ட முடியல. அதுக்கு காரணமும் நீதான்டா. நேற்று எதுக்கு தெரியுமா உங்ககிட்ட எமோஷனல் ஆகி கத்துனேன்? இதுக்காக தான், இது ஒரு விஷயத்துக்காக தான். உள்ள வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியாத வழி அது எப்படி தெரியுமா இருக்கு? ஏற முடியாதுன்னு தெரிஞ்சும் அங்கதான் காதல் அதிகமாகுது, வலிக்குது, ரொம்ப வலிக்குது. ஆனாலும் உங்க கூட இருக்கிற சந்தோஷம் போதும். I love you விக்ரம். எனக்கு நல்லாவே தெரியுது நான் உன்னை லவ் பண்றேன். ஆனா ஆனா என்னால என்னால வெளியே சொல்ல முடியல. கடைசி வரைக்கும் இந்த காதல் சொல்லாத காதலாவே போயிடுமா? உங்க கையில தான் இருக்கு. வேண்டும் உந்தன் மடி மீது உறக்கம், இதுதான் அன்பே நான் ஏங்கும் சொர்க்கம். ஆகாது போல் வேறெந்த உறவும், நீதான் உயிரே தாயின் மடி, கனவெல்லாம் நினைவாகி நீயானது. இப்போதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்குது. என்னங்க, நாளைக்கு வாழ்க்கையை நினச்சி தான் ரொம்ப பயந்துக்கிட்டு இருந்தேன். எங்கள் மாப்பிள்ளை கடைசி வரைக்கும் பிடிக்காமலே போயிருமோன்னு. ஆனால் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளேயும் இப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக சந்தியாவும் மனசு மாறிடுவா. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எப்போதுமே இதே மாதிரி என் பொண்ணுங்களும் மாப்பிள்ளைங்களும் நல்லா இருக்கணும். லவ்வர்ஸ் டேக்கு gift வேணுமா வேணாமா? எங்க அம்மா வேர்க்கனே 10 தடவை ஃபோன் பண்ணிட்டாங்க. இன்னொரு தடவை ஃபோன் பண்ணி எடுக்கல, செருப்பு தூக்கிட்டு இங்க ரோட்டுக்கு வருவாங்க. நான் எங்க இருக்கணும்? மூடிட்டு என்ன கிஃப்டா கொடுத்துட்டு போ. இவன் வரவே மாட்டானா? ஊட்டில இருந்துட்டு நின்னு அத பண்ணி இத பண்ணி ஏன்டா கடுப்பேத்துற? போனை வச்சுட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ஏன் கண்ண மூடுனோட வந்து நின்றுவியா? நான் ஒண்ணும் வர மாட்டேன்டி, கண்ணை மூடு, அவ்வளவுதான். திமிரு பிடிச்சவன். Open your eyes. பயப்படாதீங்க, இந்தாங்க உங்க லவர் அருண் இருக்கார்ல, அவர் தான் கொடுக்க சொன்னாரு. இத வாங்கிட்டு 5 நிமிஷம் கண்ணை மூடுங்க. இன்னொரு gift இன்னொரு ஆள் கொண்டு வந்து தருவாங்க. ஐயோ சரி, கொஞ்சம் சீரிங்க. தேங்க்ஸ். உங்க பேரு? என் பேர் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க? கண்ணை மூடுங்க. உனது சிரிப்பினில் சிதறும் அழகினை பூக்கள்
உன்னை நான் அப்படி பார்த்துப்பேன் இப்படி பார்த்துப்பேன் உனக்காக அதை செய்வேன் இதை செய்வேன் அந்த மாதிரிலாம் டைலாக் அடிக்க நான் விரும்பல. ஜஸ்ட் ஏதோ என்னால் முடிஞ்சது. ஐ லவ் யூ. நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள என்ன ப்ராப்ளம் வந்தாலும் உடனே பேசி சரி பண்ணிக்கிட்டா அந்த ப்ராப்ளம் உடனே சால்வ் ஆகும். ஸோ இந்த லவ்வர்ஸ் டேல ஒரு ரிசல்யூஷனாக எடுத்துக்கிறது, சண்டேன்னு வந்தால் 5 மினிட்ஸில் பேசி சரி பண்ணிக்கலாம். ஓகே, நானே ஈகோ பார்க்க மாட்டேன், நீ ஈகோ பார்க்கக்கூடாது. இது ஒரு ரிசல்யூஷன். ஓகேவா? வருவேன் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான், அவ்வளோதான். மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. ஓகே, ஐ லவ் யூ. பொறுக்கி. ஆனால் நீ இப்படிலாம் பண்ணுவேன்னு நான் நினைக்கவே இல்லை. எனக்கு எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. ஆனால் நீ வருவேன்னு நான் எதிர்பார்க்கல. அந்த செயின் கிஃப்டெல்லாம் நான் கேட்கவே இல்லையே, இருக்காது. அதை நான் ஒன்றும் உனக்கு கொடுக்கணுங்கிறதுக்காண்டி நான் கொடுக்கல. என்னோட ஆசை, எனக்கு பிடிச்சிருந்தது, அதனால செஞ்சேன். அவ்வளோதான். ஓகே, இதுக்கு மேலே என்ன பேசுறது எனக்கு தெரியல. ஓகே, என் லைஃப் ஃபுல்ஃபில் ஆனதே உன்னால தான். முகம் தெரியாமல் காதலிச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு லவ் பண்ணியிருப்பேன்னு ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட். அந்த அளவுக்கு நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் எல்லாம் கலர்ஃபுல்லாக மாறினது. இரு உடல் ஒரு உயிர் சேர்வதல்ல காதல். ஒரு உயிர் ஆனாலும் இணை பிரிந்திடாமல் காதலிப்பதே உண்மையான காதல். ஓகே இருந்தா மன்னிச்சுக்கோ. ஓகே, பட் ஐ லவ் யூ. இங்க பாரு, எனக்கும் உன்ன மாதிரி அப்படி பார்த்துக்கணும் இப்படி பார்த்துக்கணும்லாம் எதுவும் இல்லை. சொல்ல போனா நீ எனக்கு இப்படி கிஃப்ட் கொடுக்கணும் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. நீ வந்தா போதும் தான், அதுவே எனக்கு பெரிய கிஃப்ட் தான் நினைச்சேன். ஆனா நீ வல்லையால தான். ஒரு உயிர் ஆனாலும் இணை பிரியாமல் நம் காதலை அழகான காதல் காவியமாக கொண்டு செல்வோம். இணை பிரிந்திடாத நம் காதல் காவியம். ஐ லவ் யூ டூ. இது இருளல்ல, அது ஒளியல்ல, இது ரெண்டோடும் சேராத பொன்னேரம். தலை சாயாதே, விழி மூடாதே, சில முட்டுக்கள் பட்டென்று பூவாகும். பெண்ணே பெண்ணே. யாரும் பார்க்காமல் என்னை பார்க்கிறேன், என்னை அறியாமல் உன்னை பார்க்கிறேன். சிறு பிள்ளை ஆனால் எந்த நிமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றது. என்னதி காலை உன் முகம் பார்த்து தினம் நிக வேண்டும். ஐயோ, தூங்க விடு. என்னடா பண்றீங்க அம்மா? சண்டைக்கோழி. டேய் எருமை, நீதானா? எனக்கு தூக்கமா வருது. போ. நைட்டெல்லாம் தூங்குனா என்ன? வந்ததே 5 மணியா? தூக்கமா வருது. இப்ப நீ எந்திரிக்கலன்னு வையன், மூக்கிலே விழுந்து கடிச்சிருவேன். டேய் எருமை, என்னடா நீ மட்டும் எருமை மாடு மாதிரி நைட் ட்ரெயின்ல தூங்கிட்டு இருந்தீங்க. அதுவும் என் மடியில பக்கத்துல தான் பெட் இருந்துச்சு. அங்க தூங்க வேண்டியதானே? நைட் ஃபுல்லா உட்கார்ந்துட்டே வந்தேன். தூக்கமா வருது. இப்போ நீ என்ன சொல்லணும்? எனக்கு வர கோத்துக்கு அழகா இருக்கு கோவப்படும் போது. அழகா இருக்கா? டேய் முண்டோ, உன்னை கேவலமா திட்டிட்டு இருக்கேன். அழகா இருக்குங்கற? ஏன் அதே போதை மயக்கத்துல இருக்கியா? அது எந்திரிச்சு ட்ரெஸ் கூட எடுத்து வைக்கல இவன். நீங்க என்ன சண்டைக்கோழி, இப்ப பேசு. எப்படி ஒரே நைட்டுக்குள்ள? நான் தான் சொன்னேன்ல, நீ என்ன ஆசைப்பட்டாலும் உனக்காக அதை செஞ்சிருவேன்னு. டேய் எனக்கு அது தெரியும். ஆனா எப்படி எப்படிலாம்? ஓய், பிடிக்காத பண்ணி நான் உன்கிட்ட முந்தானைக்கு ஒரு கேள்வி கேட்டேன், உனக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ அந்த கேள்வியோட இன்னொன்னையும் உன்கிட்ட கேட்க போறேன். நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணதுனால மட்டும் இதை நான் கேட்கல, இதை ரொம்ப நாளாவே கேட்கணும்னு தோணுச்சு. அதாவது உன்னை நான் லவ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம். என்ன நீ முழுசா நம்புறியா? நம்புவேன்னு எனக்கு தெரியும், என்னை ஏமாற்ற மாட்டேன்னு தெரியும். சொல்ல உன் மேல நம்பிக்கை இல்லாம தான் நீ ஐ லவ் யூன்னு சொன்னோன்னையும் உனக்கு திருப்பி ஐ லவ் யூன்னு சொன்னா? ஒரு விஷயத்த ஃப்ராங்கா ஓப்பனா சொல்லணும்னு வச்சுக்கோயேன். உன்னோட ப்ரொப்போசலுக்கு
உன்னை விட, அதாவது நீ என்கிட்ட உன் காதலை சொல்லணும்னு நினச்சதை விட உன் காதலை நீ என்கிட்ட சொல்ல போகிற அந்த தருணத்துக்காக நான் ரொம்பவே வெயிட் பண்ணேன். ஆனால் நான் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறையா ட்விஸ்ட் வச்ச சர்ப்ரைஸும் கொடுத்தேன். எல்லாத்துலேயுமே நான் இம்ப்ரெஸ் ஆனேன். ஆனால் நீ இவ்வளோத்தையும் பண்ணி நான் இம்ப்ரெஸ் ஆனதையும் தாண்டி என் மனசுக்குள்ளே சேர் போட்டு உட்காந்த ஒரு அழகான தருணம் எது தெரியுமா? சந்தியான்னு என் பேரை உன் நெஞ்சில் பச்சை குத்தி வச்சது. நான் நேற்று நைட்டு சொன்ன மாதிரி தான், அதை யாருனாலையும் அவ்வளோ சீக்கிரத்தில் பண்ணிட முடியாது. ஏன்னா அதோட வலி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இன்னொரு விஷயத்த சொல்லணும்னா, நேற்று வரைக்குமே உன்னை நான் முழுசாக நம்பலை. ஆனால் இன்னையிலேருந்து உனக்காக மட்டும்தான் என் வாழ்க்கை. டே பொறுக்கி, இனிமே நீ என்ன பண்ணாலும் உன்னை மட்டும்தாண்டா எனக்கு பிடிக்கும். ஏன்னு நீ கேட்கணும். ஏன்னு அப்புறமா கேட்குறேன். இப்போ நமக்கு வேற வேலை இருக்கு. என்ன வேலைன்னு எனக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. இப்படி கேட்குறேன்னு தப்பா நினைக்காத. எத்தனையோ டைம் வேற ஒரு பேரை சொல்லி உங்ககிட்ட நெருங்கியிருக்கேன். ஆனால் நான் உனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு தடவை கூட நான் உன்னை தொட்டதில்லை. ஃபர்ஸ்ட் டைம் நீ எனக்கு சொந்தமானவளா ஆனதுக்கப்புறம் உனக்கு நான் கொடுக்க போகிற முதல் முத்தம். ஐ லவ் யூ. டே பொறுக்கி, உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் காரணம் தெரியல, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் யூ டூ. நீ கனியே உன்னை கைவிட மாட்டேன். சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. மாலை சூடிய காலை கதிரின் மேலே. சத்தியம் சத்தியம் இது சத்தியமே. இங்கதான் இருக்காளா மேடம்? வாங்க. என்ன என்ன நீ காலையில கிச்சன்ல தான் வேலை பார்த்துட்டு இருப்ப, கிச்சனை விட்டு வெளியவே வர மாட்டேன். இப்ப ஆதிராவும் ஹரியும் தான் உள்ள வேலை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா யோசிக்கிறேன். முன்னெல்லாம் அப்படி இருக்க மாட்டியே. ஒன்றும் இல்லை, எனக்கு கொஞ்சம் தலைவலிக்குதுன்னு சொன்னேன். சரி அத்தை நீங்கள் போங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு ஆதிரா சொன்னான். அதான் வேற ஒன்றும் இல்லை. தலைவலிக்குதா? என்னாச்சு? நீ நார்மலாவே இல்ல, என்னமாச்சு உனக்கு? என்னங்க, நேற்று காலையில் விக்ரம் வெளியே போனான், இன்னுமே வீட்டுக்கு வரல. இதை நீங்கள் நோட் பண்ணீங்களா? அவன் தான் நைட்டே ஃபோன் பண்ணி சொன்னானே. எனக்கு தான் ஃபோன் பண்ணா. நான் அனிதா வீட்டுல இருக்கேன், நாளைக்கு காலையில வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னானே. நேற்று நீங்களும் தான் இருந்தீங்க. அனிதா எங்கன்னு கேட்டதுக்கு அனிதா ரூம்குள்ள இருக்கான்னு சொல்லி சொன்னான். என்ன குளிச்சுட்டு இருக்கான்னு சொன்னான். இப்போ அனிதா வீட்டில் அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்னங்க, விக்ரமோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை. என்ன சொல்ல வர? ஏங்க, நம்ம ஆசைப்பட்டு ஒரு சில விஷயங்கள் நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு நினச்சி பண்ணி வைப்போம். ஆனால் அவங்களோட வாழ்க்கைக்காக ஒரு சில முடிவு எடுத்துப்பாங்கல்ல. ஏய், என்னாச்சு? எதுக்கு இப்படி சொல்ற? இல்லைங்க, அதை எப்படி நான் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் விக்ரம் கிட்ட இருந்து இதை நான் எதிர்பார்க்கல. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. நான் பெற்ற 6 பிள்ளைங்களுமே எனக்கு ரொம்ப பிடிச்சது விக்ரமை தான். ஏன்னா உண்மையை மட்டும்தான் பேசுவான். இந்த இடத்துல அவனுக்கு பொய் சொல்ல தெரியாது. அவனுக்கு பின்னாடி பிறந்த 2 பேர் கூட நிறைய பொய் பேசுவானுங்க. நிறைய கெட்ட பழக்கம்லாம் வச்சுருக்கானுங்க. எந்த கெட்ட பழக்கமும் இல்லை, பொய் பேச தெரியாது அப்படின்னா விஜயும் விக்ரமும் மட்டும்தான். ஆனால் விக்ரம் கிட்ட இருந்து இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ஏமா அழுகுற? ஒரு ஆணும் பொண்ணும் கல்யாணம் எதுக்கு பண்ணிக்கிறாங்க? காதல், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் குழந்தைங்களும் ஒரு சாப்டர் வரும்போது அவங்களுக்காகவே நம்ம வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறோம். அவங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு இதை பண்ணால் அப்படி இருக்கும் இப்படி இருக்கணும், ஒன்றையும் பார்த்து நம்ம செஞ்சு வைப்போம். ஆனால் பேரண்ட்ஸ் நமக்கு நல்லது செய்கிறதுக்கு தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சும் அவங்க ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அதை தாங்கிக்க முடியல. அவ்வளோதான். ஒரு பெத்தவளாக இருந்து என்னால் தாங்கிக்க முடியல. என்னால் உங்ககிட்ட ஃப்ராங்காக அதை சொல்ல முடியல. ஏன்னா அதை பண்ணவங்களே அதை ஒத்துக்கிற வரைக்கும் அதை பற்றி நான் பேசக்கூடாதுன்னு இருக்கேன். என்னமோ விக்ரம் விஷயத்துல நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதான் இந்த அளவுக்கு நீ உடஞ்சு பேச. ஆனால் என்னன்னு எனக்கு தெரியல. தெரியவே வேணாங்க, இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் அழுகாதம்மா. என்றைக்குமே நம்ம குழந்தைங்க நம்ம கைக்குள்ளேயே இருக்கணும்னு இல்லை. என்ன, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு தேடிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்குள்ளே நம்மளால் இன்வால்வ் ஆக முடியாது. புரியுதா? விக்ரமோட லைஃப்பில் என்ன ப்ராப்ளம்னு எனக்கு தெரியல. அப்புறம் விக்ரம், அனிதா ஃபேமிலி எல்லாருமே இங்கே வராங்களாமா. ஏதோ முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும்னு சொல்கிறாங்க. அதான் அன்றைக்கி பேசினாங்கல்ல, மறுபடியும் சரணுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும், அதாவது தாடி பிடிச்சி கொடுக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ தோசை இருக்குன்னு சொல்லிட்டு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொன்னாங்கல்ல, அதை பற்றி பேசணும்னு சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு எல்லாருமே வருவாங்க. என்ன காலங்கள் மாறி வரும் காட்சிகள் இங்கே, நியாயங்கள் ஆறுதலை கூறுவதெங்கே, மஞ்சள் குங்குமம் மார்பில் சந்தனம் சூடும் கன்னிப்பாவை. ஏண்டி, எனக்கு கொஞ்சம் தாடி சாப்பிட்டுட்டே இருக்க. சாக்லேட் டேஸ்ட்ல கொஞ்சம் சாப்பிடுறது பாரு ஹரி. அண்ணி, நான் சாக்லேட் எப்படி சாப்பிடுவேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு சின்ன பீஸ் தர மாட்டேங்கிற அண்ணி. நானும் அங்க கூட்டிட்டு போறேன், இங்க கூட்டிட்டு போறேன், அப்படி எப்படின்னு என்னென்னமோ சொல்லி பார்த்துட்டேன். அடியே வாளே, தரமாட்டேன். அம்மாக்கே இங்க மரியாதை இல்ல, அத்தைக்கு மட்டும் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொல்றான். வாமா புது பொண்ணு. என்னக்கா பண்றீங்க? என்ன செல்லம்?
பரி சாக்லேட்டா சித்திக்கு தர மாட்டீங்களா? ஏமா சந்தியா, இங்க அம்மாக்கே தர மாட்டாங்களா? சித்தி மட்டும் ஸ்பெஷலா என்ன? ஆனா உங்க அனிதா சித்தினா தந்துருவா. அது என்னமோ தெரியல, அம்மா கிட்ட இல்லாத பாசம் அனிதா சித்தி கிட்ட. அது என் அக்கா கிட்ட இருக்கிற ஒரு நல்ல குணம்னு வச்சுக்கோங்க. அது என்னமோ தெரியலக்கா, என் அக்கா கிட்ட யார் பேசினா என்ன பேசினாலும் அப்படியே விழுந்துருவாங்க. ஓஹோ, அதான் என்ன மாய மந்திரத்தை போட்டான்னு தெரியல. இப்போ என்ன மேடம் அங்க போய் உட்காந்துருப்பாங்க போல. நானும் கேட்கணும்னு நினைச்சேன். நான் வந்ததுல இருந்து அக்காவை பார்க்கவே இல்லை. நான் இப்பதான் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பி வந்தேன். அக்கா ரூம்ல போய் பார்த்தா அக்கா இல்லை. அப்புறமா தான் மாமா சொன்னாரு, அக்காவும் மாமாவும் எல்லாரும் அங்க இருக்காங்களாம். என்னமோ ஃபேமிலியோட இங்க வரதா சொல்லி சொன்னாங்க. நானும் என் புருஷனும் போய் அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு. என்ன நீ புருஷனா? ஆமா, அது அது ஒண்ணும் இல்ல. டக்குனு இப்படிலாம் சொன்னா ஒரு மாதிரி பதறதுல, அதான். ரொம்ப தான் கலாய்க்கிறீங்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரி, ஹனிமூன் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ரொம்பவே நல்லா இருந்துச்சுக்கா. சொல்ல போனா இந்த ஹனிமூன் ட்ரிப்ல தான் நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு கூட சொல்லலாம். அப்போ அடுத்த மாசத்திலே குவா குவாவா? அண்ணே, நீ எப்ப வந்த? போடா. கனிச்செல்லாம் இவ்ளோ பெரிய சாக்லேட் சாப்பிடுறீங்க சித்தப்பாக்கு? ஓஹோ, என்ன ஹரிமா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? ஏதோ உங்க புண்ணியத்துல. அண்ணி எப்படி இருக்கீங்க அண்ணி? என்ன கொழுந்தனாரே, அண்ணிய நேருக்கு நேரா பார்த்து ஒரு மாதிரி பேசுற மாதிரி தெரியுது. இல்ல அண்ணி, 1000 தான் ஆனாலும் அண்ணில நீங்க உங்களுக்கு ஒரு மரியாதை இருக்கணும்ல, அதுக்காக தான். ஓஹோ, சரி சரி. அப்புறம் சும்மாதான் அண்ணி. உங்களெல்லாம் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. சொல்ல போனா அங்க இருந்ததை விட ஃபேமிலி கூட இருக்கும் போதுதான் இன்னும் சந்தோஷமா இருக்கு. ஏண்டா அண்ணா, இப்பதான் உன் பொண்டாட்டி ஐ மீன் அண்ணி சொன்னாங்க உன் கூட அங்க தனியா இருந்தது நல்லா இருந்துச்சா? ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அதான் அடுத்த மாசத்துலயே குவா குவா தான். சம்பந்தப்பட்டவங்க முன்னு சொன்னா அடுத்த மாசத்துலயே குவா குவா தான். குழந்தைக்கு உடனே என்னக்கா அவசரம்? பொறுமையாவே. ஏமா இதே ஏதோ அக்காவும் சொல்லிட்டு இருக்கா. அது என்ன குடும்பத்தோட ஜெராக்ஸ் அடிச்ச மாதிரி எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கீங்க? கல்யாணம் ஆச்சா ஒரு பிள்ளைய பெத்தமா அப்படின்னு இருக்கணும். அதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க. காதலுக்கு வயசு இல்ல. அதான் நீ கரெக்டா சொன்னீங்க. டேய் அண்ணா, சீக்கிரமா என் பிள்ளைக்கு ஒரு மருமகளையும் மருமகனையும் ரெடி பண்ணி கொடுத்துரு. அனிதா சொல்லி சொல்லி எனக்கு வயசானதான் மிச்சம். முதல்ல நீங்க பிள்ளைய பெத்து கொடுங்க, என்ன? அதுக்கப்புறம் நாங்க குழந்தை பெத்துக்கிறத பத்தி யோசிக்கிறோம். ஓகே? பரவாயில்லையே சரண், நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஆனா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்க பிடிக்காம கல்யாணம் பண்ணி வச்சு 2 பேரும் கடைசி வரைக்கும் பிடிக்காம இருந்துருவீங்களோ அப்படின்ற ஒரு பயம். அப்படி இருக்க முடியாது, ஏன்னா சந்தியா மேல எனக்கு நம்பிக்கை இருந்தது. எனிவே, நான் சும்மா தான் சொன்னேன் உடனே குழந்தை பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி. உங்க லைஃபை நீங்க என்ஜாய் பண்ணுங்க. 2 பேரும் சந்தோஷமா இருங்க. நிறைய சண்டை போடுங்க. குழந்தைங்கிறது உங்க தனிப்பட்ட விஷயம், அதில் நாங்கள் தலையிட முடியாது. ஓகேவா? ஆனாலும் குழந்தைய டிலே பண்ணாதீங்க. ஏன்னா கடவுள் கொடுக்கும்போது அதை வாங்கிக்கணும். ஓகேவா? கடவுள் கொடுக்கும்போது கொடுக்கட்டும், அதை பற்றி இப்போ யோசிக்க வேணாம். ஓகேவா? அப்புறம் ஹரி, இப்போது செக்கப்பில் போனீங்களா? எப்படி இருக்கு பாப்பா? மூமெண்ட்லாம் எப்படி இருக்கு? அண்ணி என்ன நீ வாங்க போங்கன்னு உரிமையா வா போட்டு கூப்பிடுங்க. டீ போட்டு கூப்பிட்டா கூட நல்லா கவனிக்க மாட்டேன். பேபி மூமெண்ட்ல நல்லா இருக்குல்ல ஹரிமா? அதெல்லாம் நல்லா இருக்குண்ணா, அதில் எந்த கவலையும் இல்லை. நல்லா இருக்கு. என்னடா திட்டிகிட்டே இருப்பாங்க, அப்புறம் சரி பண்ணிக்கலாம். ஆனால் ஒழுங்காக சாப்பிட்டா தானே. கீரை வகைகள் அப்புறம் என்ன பருப்பு வகைகள் எதை கொடுத்தாலும் சாப்பிட்றது கிடையாது. அத்தை நல்லா கவனிக்க மாட்டாங்க. அத்தை கிட்ட சொன்னால் சரியாக வரும். அதான் நாங்களாம் வந்துட்டோம்ல, இனி கவனிச்சிடலாம். என்ன ஹரிமா? உன் ஹஸ்பண்ட் இங்கே இல்லைன்னு கவலைப்படாத. ஓகேவா? சீக்கிரமாக வந்துடுவார். நாங்களாம் இருக்கும்போது நீ ஃபீல் பண்ணக்கூடாது. இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு நான் எதுக்கு நீ ஃபீல் பண்ண போகிறேன்? அதெல்லாம் எந்த ஃபீலிங்ஸும் எனக்கு இல்லை. ஹாப்பியா இருடா. ஓகேவா? அப்புறம் அண்ணி விஜய் அண்ணன் எந்திரிக்கலையா? அப்புறம் நேற்று லவர்ஸ் டே எப்படி செலிப்ரேட் பண்ணீங்க? செலிப்ரேட் பண்ணதான் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி தூங்கிட்டு இருக்காரு. உங்க சின்ன அண்ணன் உங்க மாமியார் வீட்டுக்கு போயிட்டாரு. ஐயோ ஐயோ, என்னத்த சொல்ல. இப்போ எல்லாரும் வருவாங்களாம். உங்களுக்கு ஏதோ திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறத பத்தி பேசிட்டு இருக்காங்க. என்னன்னு தெரியல. திரும்ப கல்யாணமா? என்னன்னு தெரியல. உங்க அம்மா ஏதோ சொன்னாங்க, என்னன்னு சரியா தெரியல. அவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எது வரதா முழுசா தெரியும். சரி ஓகே, எல்லாரும் அவங்க வேலையை பாருங்க.
நீ போ. நைட்டு ரொம்ப டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கீங்கல்ல, 2 பேரும் போய் தூங்கி ரெஸ்ட் எடுங்க. சமையல்லாம் முடிச்சுட்டு சாப்பிடும் போது நாங்கள் கூப்பிடுறோம். அதெல்லாம் இல்லை, நானும் இந்த வீட்டு மருமக தானே, நானும் உங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்றேன். அதெல்லாம் தூங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் போய் தூங்குங்கன்னு சொல்றாங்கல்ல. அசிங்கப்படுத்தாம மூடிட்டு என்ன, அங்க வந்து தூங்கினா மட்டும் வாய் மூடு. அதெல்லாம் நான் நிறைய சரண், எனக்கு கோவம் எப்படி வரும்னு உனக்கு நல்லாவே தெரியும். மூடிட்டு இருந்துருன்னு இப்பெல்லாம் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கிற. நம்ம புருஷன்டி. ஆமா ஆமா சொன்னாங்க. எப்படா அக்கா, அத்தை மாமா யாருமே காணோம், எங்கக்கா? அத்தை ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னாங்க, அதனால நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. நானும் ஹரியை சமைக்கிற வேலையை பார்த்துக்கிறோன்னு சொன்னான், அதனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருப்பாங்களோ என்னமோ. அப்ப சரிங்கக்கா, நான் போய் அத்தைக்கிட்ட பேசிட்டு வரேன். அப்புறம் மாமா எழுந்திரிச்சோன்னே சொல்லுங்க, மாமா கிட்ட கொஞ்சம் பேசணும். அந்த டெண்டர் பத்தி தான். கேட்கணும்னு நினைச்சேன். டெண்டர்ல ஜெயிச்சிட்டீங்களாமா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ரொம்ப ஹாப்பியா இருக்கு தெரியுமா? தேங்க்ஸ்க்கா. சரி போங்க, போய் அத்தைக்கிட்ட பேசுங்க, சமைச்சு முடிச்சுட்டு நான் கூப்பிடுறோம். போகும்போது இவளையும் கூட்டிட்டு போங்க. வாயாடி வாயாடி பொடி. டேய், அம்மா அப்படி சொல்லக்கூடாது. சரி சரி, அவ அப்படிதான் பேசுவா, நீங்க போங்க. சரிங்கக்கா. வரோம் நீ, வரோம் ஹரி. சரி நீ. என்ன இன்னும் குளிக்கலையா? குளிக்கலையானா? நானே ட்ரெஸ்ஸை வரும்போது எடுத்துட்டு வந்தேன். நான் ஏதோ ஒரு ஃப்ளோவில் வந்தேன். வீட்டில் போய் குளிச்சுக்கிறேன். ஓ, ஃப்ளோல தான் வந்தீங்களா? என்ன தேடி வரலையா? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? இதுக்கு காலையிலேயே வம்பிழுக்கிற? குளிக்காமலாம் நான் கூட வர மாட்டேன். சரி, நான் குளிக்கிறேன். ஆனா ட்ரெஸ் இல்லைல்ல, பின்னாடி இதே ட்ரெஸ் போட்டு அழுக்கு ட்ரெஸ்ல நான் போட மாட்டேன். அதோட மழையில நனைஞ்சிட்டு வந்திருக்கேன். இந்த ட்ரெஸ் எல்லாம் என்னால போட முடியாது. ரொம்ப பண்ணாதீங்க. இந்தாங்க. என்னது இது? குளிச்சுட்டு போடுறதுக்கு ட்ரெஸ் இல்லைன்னு சொன்னீங்கல்ல, அதான் புடிங்க. அது எப்படி ட்ரெஸ் எல்லாம் கரெக்டா எடுத்து வச்சிருக்க? யாருக்கு வாங்கினது? உங்களை கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நான் ஒருத்தனை உருகி உருகி லவ் பண்ணனா, அவனுக்காக வாங்கி வச்சிருந்தேன். அதான் இப்போ உங்களை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டேன்ல, உங்களுக்கு புடிங்க. அன்னைக்கு கேட்டதுக்கு லவ் எல்லாம் இல்லைன்னா, அப்போ இப்ப கேட்கறதுக்கு லவ் பண்றேங்கிற? ஐயே, கேள்வி கேட்டே ஆளை சாப்பிடுச்சிருவீங்க போல. வாங்குங்க. அதுக்கு கரெக்டா பதில் வராம நான் போட மாட்டேன். பக்கத்துல வந்தா பயந்துருவோமா? இப்பெல்லாம் ரொம்ப தான் தைரியம் போல. எப்ப பார்த்தாலும் பயந்து பயந்து ஒதுங்கி போனா முன்னேறவே முடியாது. அதான், வேற ஒண்ணும் இல்லை. ஓஹோ, சரி, உண்மையான காரணத்தை சொல்லு, அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிறேன். உண்மையான காரணம்லாம் சொல்ல முடியாது, வாங்கி போடுங்க. அப்ப என்னாலையும் போட முடியாது. சரி, கடைசியா கேட்குறேன், பணிவாவே கேட்குறேன், யாருக்கு இது? நிஜமாவே நீ லவ் பண்ண பையனுக்கு தான் இதை வாங்கினியா? அப்படி வாடா வலிக்கு என் கருவாயா. உங்களுக்கு எப்படி நினைக்கணும்னு தோணுதோ அப்படி நினச்சிக்கோங்க. ஆனால் இப்போ இது உங்களுக்கு சேர வேண்டியது. பிடிங்க. இதுதான் விக்ரம், நீங்கள் பண்ணுற பெரிய தப்பே. உங்களுக்கு நான் சொந்தமானவனு நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் இப்படிலாம் பண்ணால் பரவாயில்ல. ஆனால் இப்படிலாம் பண்ணி என் மேலே இருக்கிற காதலை அதிகரிச்சுக்கிறீங்க. அதே மாதிரி எனக்கும் காதல் அதிகமாகுது. காதல் அதிகமானா வலி அதிகமாகும்னு சொல்லுவாங்க. அதுதான் விக்ரம் எனக்கு தருவீங்க. போடிங்க ட்ரெஸ்ஸை, சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடியாங்க, நான் வரேன். இடுப்புல இருந்து கையெடுங்க. சாரி. பரவாயில்ல. ஆமா, அம்மாவும் வரேன்னு சொன்னாங்க. அப்ப என் தங்கச்சிங்க எல்லாருமே வருவேன்னு சொன்னாங்க. எல்லாரும் உங்க பைக்ல போறதா? கடவுள் மூளையை நிறைய வச்சு படைச்சிட்டாரு போல. ஆமா, என்ன பண்ண, மகேஷை கார் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். அத்தை அப்புறம் தங்கச்சிங்க எல்லாரும் அதுல போறதுக்கு. நம்ம 2 பேரும் பைக்ல போலாம். ஏன், நானும் என் அம்மா கூட கார்லயே போறேனே, அது என்ன நம்ம 2 பேரும் பைக்ல போறது? இங்க பாரு, சின்ன கார் தான் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கேன். என்ன, அதாவது அத்தை உன் தங்கச்சிங்கெல்லாம் போற அளவுக்கு தான் அது கரெக்டா இருக்கும். புரியுதா? இடிச்சுட்டுலாம் உட்காந்துட்டு போக முடியாது. நம்ம 2 பேரும் பைக்ல போலாம். ஏன்,
எங்க அம்மாவை வண்டியில வச்சு கூட்டிட்டு வர்றது, நான் கார்ல உட்காந்து வரேன். பைக்ல வானா வரணும். ம், புரியுதா? ரொம்ப எதிர்த்து பேசுன அவ்வளோதான். ரொம்ப தான் மிரட்டுறீங்க. அக்ரிமெண்ட்ல ஒன்றும் அது போடலை. நான் வர்றேன். லூசு. நில்லு. எதுக்கு இந்த சாரி கட்டியிருக்க? உனக்கு என்ன? நான் சொன்னா உனக்கு என்னடி? நீ மூடிட்டே கிளம்புற வேலையை மட்டும் பாரு. ஏய் நிறுத்து. என்ன ஓவரா பண்ணிட்டு தெரியாத. எதுக்கு ஒயிட் சாரி கட்டியிருக்க? நல்லாவே இல்ல. உனக்கு தான் நல்லா இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நல்லா இருந்தா போதும். ஓகேவா? இல்ல இதுக்கு முன்னாடி வேற ஒரு சுடிதார் போட்டிருந்த. இப்போ ஒயிட் சாரி கட்டியிருக்க? இடி எங்கேயாவது போனா இப்பதான் ஒயிட் சாரி கட்டிட்டு வந்தியா? ஏ பஞ்சாங்கம் மூஞ்ச பேத்துருவேன். என்ன மூடிட்டு நான் என்னமோ பண்றேன். உனக்கு என்ன? என்ன பண்றாளுங்களோ என்ன கிளம்பு. இங்க நிக்கிறாளுங்களா? ஏய் ஏய் என்னடி பண்றீங்க? இன்னும் கிளம்பலையா நீங்க? அப்பதே கிளம்புன்னு சொல்லி சொன்னாங்கல்ல. என்ன பாட்டி நாங்களா கிளம்பிட்டோம். அம்மா இவருக்கு ஒயிட் சாரி கட்டிருக்காள, மூடிட்டு வேற Dress போட சொல்லு. இப்ப அவ என்ன கட்டினா என்ன போட்டா Dress-ஆ போடாம நிக்கிறா. ஏன்டி சண்டை கட்டிட்டே இருக்கீங்க? அப்படி கேளு பாட்டி. பாட்டி இவ இதுக்கு முன்னாடி வேற ஒரு Dress தான் போட்டிருந்தா. இடையில ஒரு கால் வந்துச்சு. உடனே Dress-அ மாத்திட்டா. என்னன்னு தெரியல. என் புருஷன் ஃபோன் பண்ணி நீ Dress மாத்துமா அப்படினு சொல்லி சொன்னா. அத மாத்துனேன். படி. யாருக்கு தெரியும்? இருந்தாலும் இருக்கும். பார்க்க தானே போறேன். எப்படி இருந்தாலும் கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்து தானே ஆகணும். பாத்துருவேன். நீ மூடு. என்ன உன் வயசுக்கு ஏத்தப்பல பேசு. அப்புறம் நான் தான் சொல்லிடுவேன். நம்மள அக்கா தங்கச்சி பேசாம இரு. சரி பாட்டி நீ போ. நீ போய் அதென்ன அது மாமா அக்காவும் கிளம்பிட்டாங்கன்னு பாப்போம். என்னமோ கூட்டு கிளம்பி வேலை தாண்டி பாக்குறீங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சீக்கிரம் கிளம்பி சொல்லுங்க. மச நிக்காம சீக்கிரமா போகணும்ல. ஏமா வேறக்குனே கல்யாணம் ஆனவளுக்கு திரும்ப கல்யாணம் பண்ணி வைக்க போறத பத்தி பேச போறீங்க. இதுக்கு அப்படியே குடும்பமா போவீங்க. போ என்னதான் சொல்றதுன்னே தெரியல உங்கள. என்ன முறப்பு? என்ன முறப்பு? ஒரு நிமிஷம் ஆகாது. நான் அவனை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு நீ டைரக்டா சொல்ற, நான் இன்டைரக்டா சொல்றேன். ஓகேவா? நீ பண்றது எதுவும் சரியில்லை. கூடி சீக்கிரத்துல கண்டுபிடிச்சு நானும் எல்லாத்தையும் சொல்லிடுவேன். என்ன? சரிதான் போடி. பாத்துக்கலாண்டி. என்ன குடும்பத்தோட குற்றவாளி பாக்குற மாதிரி பாக்குறானுங்க. நான் என்ன கொலையா பண்ணிட்டேன்? அதுவும் இந்த பொண்ணு பாக்குற பார்வையே சரியில்லையே. இப்ப தெரியுது நீ எதுக்கு முத போட்டு சுடிதார மாத்திட்டு ஒயிட் கலர்ல சாரி கட்டினேன்னு. நான் சொன்னேன்ல நான் இன்டைரக்டா சொல்லுவேன்னு. நீ மூடு. என்ன அவன் என்ன இந்த ட்ரெஸ் போட்டு வரான்னு எனக்கு என்ன தெரியுமா? இங்க பாரு அவனை சும்மா ஜஸ்ட் சைட்டு தான் அடிக்கிறேன். அவனும் அதேதான். என்ன மற்றபடி நீ நேர மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஓஹோ சைட் அடிக்கிறவங்க தான் நேற்று நடு ரோட்ல நின்று டெடி பேர்லாம் கொண்டு வந்து ஹார்ட்டெல்லாம் கொடுத்து ப்ரப்போசல்லாம். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. என்ன மூஞ்ச பெற்றுவ. நீ யார் யாராவது பற்றி என்கிட்ட பேசிட்டு இருந்தா அவ்வளோதான். எதுக்கு எல்லாரும் ஒரு மாதிரி அப்படியே பயங்கரமா பாக்குறீங்க? ஒரு மாதிரி டெரர் ஆகுதுல்ல? அது ஒண்ணு இல்ல மாமா, எல்லாத்துக்கும் எனக்கு முன்னாடி பிறந்த அளவு சூடி வச்சு விட்டாதான் என்னமோ. சரி கிளம்பலாமா? எப்படி? கிளம்பலாம் மாப்ள. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவளுங்க சும்மா ஏதாவது ஒரு பண்ணிட்டு இருப்பாங்க. கிளம்பலாம். ஏண்டா உனக்கு எப்ப ஃபோன் பண்ண? நீ எப்ப வர? அண்ணா வர வழியில டிராபிக்னா சொல்லவே வேணாம். சண்டேனா எவ்வளவு டிராபிக்கா இருக்குன்னு உங்களுக்கு என்ன தெரியாதா என்ன? அதான். சரி எல்லாத்தையும் பார்த்து பத்திரமா மெதுவா கார் ஓட்டி கூட்டிட்டு வா. என்ன நானும் அனிதாவும் பைக்ல வரோம். இல்ல நான் கார்ல வரேன். வேணும்னே பண்றதானே? நான் தான் சொன்னேன்ல நான் கார்ல வந்துக்கிறேன்னு. நீங்க எங்க அம்மாவை கூட்டிட்டு வாங்க. அம்மாவுக்கு காரு சேராது, எனக்கு சேரும். நான் கார்ல வரேன். நான் பொறுமையா சொல்லும் போதே கேட்டுக்கணும். இல்லைன்னா நான் கோவப்பட்டு நீ பார்த்தது இல்லையே. அப்புறம் பார்த்துக்கோ. ஓ கோவம்லாம் பட தெரியுமா? அம்மா கோவப்பட நான் யாரு? என் பொண்டாட்டி. ஏய் மாப்பிள்ள கூட வாடி. ஏன் நான் கார்ல போய்க்குவேன். மா சொன்னா கேளுமா. உனக்கு கார் ஒத்துக்காது, எனக்கு பைக் ஒத்துக்காது. பைக்னா எவ்வளோ ஃபாஸ்டா போடும் தெரியுமா? அப்படியே நம்ம மனசுக்கு பிடிச்சவங்களோட அப்படியே சோல்டர்ல கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஃபாஸ்டா போடுமா. அதுதான் பைக் ரைடு. இவர் கூட போனோம்னா சோம்பேறிக்கு போய் சோறு வித்துட்டு வந்துடலாம். அந்த மாதிரி பைக் ஓட்டுவாரு. நம் ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டதே. இன்னும் பயிற்சி வேண்டுமோ? நிறையா வேணும். நான் வேணா கொடுக்கவா? இங்க பாரு, வாயை மூடிட்டு அமைதியா இருக்குன்னா உன் மேல எவ்வளோ கோவத்துல இருக்கேன் தெரியுமா நானு? ஏ மேல கோவப்பட நீங்க யாரு? டேய் என்ன ரொம்ப பண்ணாதீங்க. டேய் யாருக்கு எங்க வரணும் விருப்பம் இருக்கோ அங்கவே கூட்டிட்டு போ. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அத்தை நீங்க வாங்கட்ட என் கூட. கொழுந்தனாரே அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நாங்களே வர்றோம். என்ன பண்ண ஸ்லோவா போனாலும் அவர் கூட தானே வந்தாகணும். எங்க அம்மாவுக்கு நிஜமாவே பைக் ஒத்துக்காது. நான் தான் சும்மா சொன்னேன். எங்க அம்மா கார்லேயே வரட்டும். என்ன லுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில்
என்ன தவிர வேற யாரையும் உங்க கூட வர விட மாட்டேன். வாங்க போலாம். இவனுக்கு என்னமோ பண்றானு, ஆனா ஒண்ணும் புரியல. சரி ஓகே, வழக்கு போல சாணி திட்டுறத நம்ம நாய் மூடிட்டு இருக்கலாம். இவன் அங்க பேனு பாத்துட்டு இருக்கா. இங்கதான் வந்திருக்கேன்ல, இன்னும் கொஞ்சம் பாக்குறது. பாத்துட்டா. ஃபேமிலியோட இருக்கும்போது சைட் அடிக்கிறதே தனி சுகம்தான் என்ன. எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. பாத்தியா இப்ப கூட சைட்டு தாண்டி அடிக்கிற. நீ மூடு என்ன, அவ்வளவுதான் உனக்கு. போலாமா? சரிங்க மாப்ள, கிளம்பலாமா? கிளம்பல அத்தை, வாங்க போலாம். அண்ணா வந்துருவீங்களா நான் போட்டேன்? டேய், இங்க வந்து எனக்கு வழி தெரியாதா வீட்டுக்கு வர்றதுக்கு? நீ போ, நீ பார்த்து பத்திரமா கூட்டிட்டு போ, புரியுதா? நான் வந்துருவேன். சரிங்கண்ணா. போலாமா? எப்படி கோவமும் உன் மேல கோவப்பட நான் யாரு? ஏன்னா நீ ஏன் அக்ரிமெண்ட் பொண்டாட்டி. ஓ, இப்பதான் ஞாபகம் வருதோ? போலாம். எங்க சம்மந்தி பையனை காணா? அத்தை, பிரபா ஃபோன் பண்ணி வர சொன்னா, அதனால அவன் அங்க போயிட்டான். ஓ, இந்த மாதிரி ஆளுங்களை கூட்டிட்டா எல்லாம் ஒரு மாதிரி குடிக்கிறானுங்க என்ன? பூரா சின்ன பசங்க தானே, அதனாலதான். அப்புறம் சம்மந்தி, நான் சொல்லியிருந்தது ஞாபகம் இருக்குல்ல? அதை பத்தி தான் அன்னைக்கே பேசியிருந்தோமே. உட்காந்து பேசுறானா யாரும் வரமாட்டீங்க, ஏன் நின்றுட்டு தான் பேசுவேன் அப்படின்னா? அத்தை, நின்னுட்டு பேசுறதுக்கு ஒரு காரணம் இருக்குத்த, அதனாலதான். என்ன காரணம்? என்ன காரணம்? அதெல்லாம் ஏகப்பட்ட காரணம் இருக்குமா. மொத்தமா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பிளான் பண்ணிருக்கீங்கன்னு தெரியுது. என்ன பிளான் தான் தெரியல. ஆமா சம்பந்தி, இப்போ சூட்டோட சூட்டா முடிச்சிடலாம் தான் மொத்தமா முடிவு பண்ணது. அதான் சரண் சந்தியா ஊட்டி போயிட்டு திரும்ப வரணும்னு தான் நானும் நினைச்சிருந்தேன். இப்போ அவங்களும் வந்துட்டாங்க. சரி, இதை பத்தி நம்ம மேல பேசிடலாம். நான் ஜாதகம் பார்த்த இடத்துல பொண்ணுக்கு கண்டிப்பா தாலி பிரிச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். எதுக்கு தாலி பிரிச்சு கொடுக்குறீங்க, தாலியை மொத்தமா செயின்ல மாத்தி மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மாப்பிள்ளையோட தோசைப்படி முதல்ல வாழை மரத்துக்கு தாலி கட்டணுமா, அதுக்கப்புறம் தான் ஒரு பொண்டாட்டிக்கு தாலி கட்டணுமா. ஆனா அத்தை ஸ்ட்ரைட்டால தாலி கட்டிட்டோம், சரியில்லையே. டேய், அது அன்எக்ஸ்பெக்டட் மேரேஜ்டா. சரி ஓகே, இங்க யாரும் எதுவும் சொல்லல. சரி விடு. சரி அத்தை, நீங்க சொல்லுங்க அத்தை. அதான் சம்பந்தி, உங்களோட குலதெய்வ கோயில தான் அதை பண்ணணுமாமா. கண்டிப்பா குலதெய்வ கோயில்ல எல்லாரையும் குடும்பத்தோட மொத்தமா கூட்டிட்டு போய் நீங்க சிம்பிளா பண்ணாலும் சரி, கிராண்டா பண்ணாலும் சரி, ஆனா மறுபடியும் மாப்பிள்ள வந்து வாழை மரத்துக்கு தாலி கட்டிட்டு அதுக்கப்புறம் அவர் பொண்டாட்டி கழுத்துல தாலி கட்டணும், அதாவது என் பொண்ணு கழுத்துல தாலி கட்டணும்னு சொல்லி சொன்னாரு. அதான் இன்னொரு தடவை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்றீங்க, அப்படித்தானே? ஏன்டா சார், எல்லாத்துக்கும் ஒரு தடவை தானே கல்யாணம் நடக்கும், உனக்கு மட்டும் என்னடா? டேய், அவங்கதான் ஏதோ சம்பிரதாயம்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன? சம்பிரதாயம் தான், ஆனா ஓயாம கல்யாணம் ஆகிறது இல்லைன்னா என்ன? சரிங்க சம்பந்தி, இந்த வாரத்திலேயே ஒரு நல்ல முகூர்த்தத்தை பார்ப்போம். அது மட்டும் இல்ல, அங்க ஆளுங்களாம் இருக்காங்க. என் 5 பிள்ளைங்களுக்கும் அத்தை பொண்ணு வேற இருக்கா. ஓ, அத்தை பொண்ணு வேற இருக்காங்களா? நீ சொல்லவே இல்ல. அப்போ என்ன சம்பந்தி, அத்தை பொண்ணுங்களை வச்சுக்கிட்டே வெளியே பொண்ணு தேடி இருக்கீங்க? இல்ல, அத்தை பொண்ணுனா ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்கா. எல்லாத்துக்கும் இளையவ. அவளுக்கு வந்து நிறைய படிக்கணும்னு ஆசை. அது மட்டும் இல்ல, நம்மள மாதிரி ஒரே சேம் ஃபேமிலி தான், ஆனா அவங்க வில்லேஜ்ல இருக்காங்க, அவ்வளவுதான். என்ன சம்மந்தி பண்றது, பிள்ளைங்களுக்காக ஒன்னொன்னையும் நம்ம பார்த்து பார்த்து செய்வோம். ஆனா பிள்ளைங்க அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது முடிவு எடுத்துட்டு போயிடுறாங்க. என்ன பண்றது? சரி விடுங்க சம்மந்தி. குழந்தைங்க நம்ம கட்டுப்பாடு, அதாவது நம்ம கைக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான். அவங்களுக்கு பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் வந்துட்டா அதுக்கப்புறம் அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும் இல்லையா? ஓகே, அவங்க வாழ்க்கையை பார்க்கறதுல நான் தப்பு சொல்லலை. ஆனால் தேர்ந்தெடுத்திருக்க வாழ்க்கையும் சரியாக வச்சுக்கிட்டா அது நல்லா இருக்கும், அவ்வளோதான். மா, என்னம்மா இன்னமும் ஒரு மாதிரி ரொம்ப மனசே வெறுத்து போன மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, என்னாச்சுமா? விஜய், லாஸ்ட் 2 டேஸா, அதாவது அன்னைக்கு அனிதாக்கு விக்ரமுக்கும் சண்டை வந்து தெரியுமா? அன்னைக்கு காலையிலேருந்தே அத்தை இப்படி தான் இருக்காங்க. என்னன்னு ஒன்றுமே புரியல. நானும் எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன். மாமா கிட்ட சொன்னாங்களான்னு மாமா கிட்டே கேட்டு பார்த்துட்டேன். மாமாவும் ஏதோ சொல்கிறா, எனக்கு ஒன்றும் புரியலன்னு தான் மாமாவும் சொன்னார். என்ன ப்ராப்ளம்னு தெரியலங்க. சரி, இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம். நல்லபடியா மறுபடியும் சரணுக்கும் சந்தியாவுக்கும் கல்யாணம் முடிக்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையை என்ன ஏதுன்னு பார்க்கலாம், புரியுதா? இது ஃபேமிலிக்குள்ள இந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாது. ஆமாங்க, கண்டிப்பா. அப்போ சரிங்க சம்மந்தி, நம்ம எப்படியும் அங்கே போய் ஒரு வாரம் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஒரு வாரம் தங்கி கல்யாணத்தையும் முடிச்சுட்டு குலதெய்வ கோயிலில் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு எல்லாம் பண்ணிட்டு வரதோட வந்துடலாம். நாங்களும் குலதெய்வ கோயிலுக்கு போகணும் தான் நினச்சிட்டு இருந்தோம். விஜய்க்கு கல்யாணம் ஆகும் போதே அதை பண்ணணும்னு நினச்சோம், ஆனால் முடியல. இப்போ விக்ரமுக்கு முடிஞ்சு சரணுக்கு முடிஞ்சிருச்சு. எனக்கு என்னமோ குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தா மகேஷ்க்கு கூட கல்யாணம் ஆயிருமோன்னு ஒரு இது. இப்போ ஒருத்தனுக்கு அப்படி குளு குளு குளுன்னு இருக்குமே கல்யாணத்தை பத்தி பேசவும். என்னடா டே, லவ் ஏதாவது பண்றியா? அவனை கடலை போட்டுட்டு இருக்க. அதெல்லாம் வேலை பாருங்க, லவ் எல்லாம் நான் ஒன்றும் பண்ணல. குலதெய்வ கோயில் போயிட்டு வந்தா கல்யாணம் ஆயிருமா என்ன? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அதெல்லாம் மெதுவாகவே நடக்கட்டும். கல்யாணம் பண்ணிட்டு சுடுகாட்டுக்கு போகவா?
ஏங்க இப்படி பாக்குறீங்க? என்ன பொண்டாட்டி கட்டினா சுடுகாட்டுக்கு போடுமான்னு கேட்டேன். ஏன் அதுக்கு எதுக்கு இப்படி பாக்குறீங்க? நான் எனக்கு பொண்டாட்டி வரப்போறவள சொன்னேன். உங்களுக்கு என்னங்க? ஓ இதனால தெரியுது நீங்க பொண்டாட்டிய எப்படி பாத்துப்பீங்க. அண்ணி நீங்க வேற எங்க அண்ணன் மகேஸ்வரனுக்கு வர போற பொண்டாட்டியெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும் தெரியுமா? சும்மா தங்க தட்டுல வச்சு தாங்குவா. நானும் பார்க்க தானே போறேன் எப்படி வச்சு தாங்க போறாங்கன்னு. பார்க்கதானே போறீங்க, பாருங்க, பார்க்கும்போது தெரியும். மாவானே அதனால ஒரு வாரம் அங்கே தங்குற மாதிரி தான் இருக்கும். கல்யாணத்தை முடிச்சுட்டு அங்கேயே சாந்தி முகூர்த்தம் இதெல்லாம் வந்து அங்கேயே ஐயர்கிட்ட எல்லாம் பார்த்துட்டு மறுபடியும் என்ன ஏதுன்னு பார்த்துக்கலாம். இந்த வாரத்தில் ஒரு நல்ல நாள் முடிவு பண்ணுறேன். அதுக்குள்ளே நான் ஊர்லேயும் சொல்லிடுறேன். அவங்களும் எல்லா ஏற்பாடு பண்ணிடுவாங்க. சரிங்களா சம்மந்தி? ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. மறுபடியும் சந்தியா கட்டத்துல தாலி கட்டணும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சரி நல்ல நல்ல நேரம் பார்த்து எல்லாத்தையும் சொல்லிடுங்க. சரிங்க சம்மந்தி. ஏய் அமைதியாரா. கவனிப்பீர்களா? கல்யாணம் முடிஞ்சா அங்கவே ஃபர்ஸ்ட் நைட்டா? சரண் அடிச்சிருவேன், பேசாம இருந்துக்கோ. உனக்கு ரொம்ப தான் எனக்கு கொடுத்துட்டேன். எனக்கு கொடுத்துட்டானா? இனிமே நான் எடுத்துப்பேன். என்னை யாரும் எதுவும் கேட்க முடியாது. ஏன்னா நான் தான் லவ் பண்றேன்ல. லவ் பண்ண போ. மறுபடியும் உனக்கு தாலி கட்ட போறேன். அப்போ மறுபடியும் ஃபர்ஸ்ட் நைட் வைப்பாங்க. முதல் தடவை ஃபர்ஸ்ட் நைட் தான் தாறுமாறா எல்லாம் பறந்துச்சு. இந்த தடவை ஃபர்ஸ்ட் நைட் அது. ஐயோ காது கூசுது, கொஞ்ச நேரம் அமைதியாரா. சரி சரி, நீங்கெல்லாம் பேசி முடிச்சிட்டீங்களா? இப்ப நாங்க பேசுறோம். விக்ரம் அண்ணா சொல்லுடா. அண்ணா அதாவது உங்களோட கல்யாணம் தான் உங்களுக்கு பிடிக்கல, அன்னைக்கு பிடிக்காம கல்யாணம் நடந்துச்சு. உடனே நீங்க கேட்கலாம் உனக்கும் பொண்டாட்டி மட்டும் பிடிச்சி நடந்துச்சானு. எங்களுக்கு இப்போ பிடிச்சிருச்சு. ஆனா உங்களுக்கு பிடிச்சதா இல்லையான்னு இங்க யாருக்குமே தெரியல. சோ நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பிளான் பண்ணிருப்போம். ஆமாடா விக்ரம், அந்த பிளானை கொடுத்ததே நம்ம மகேஷ் தான். யா நான் தான். என்ன பிளானு? ஒன்றும் இல்லை மாமா, நேற்று லவர்ஸ் டே. எல்லாருமே அவங்கவுங்க பொண்டாட்டிங்க கூடயும் லவர்ஸ் கூடயும் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் செலிப்ரேட் பண்ணீங்களா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. என்னமோ நேற்று அக்காவை காணாமல் போனதா சொல்லி சொன்னாங்க. ஸோ கண்டிப்பாக செலிப்ரேட் பண்ணியிருக்க மாட்டீங்க. அதனால எங்கள் முன்னாடி என் அக்கா அனிதாவுக்கு நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணணும். என்ன அதெல்லாம்? என்ன விக்ரம் நீங்க அதெல்லாம் முடியாது. ப்ரப்போஸ் பண்ணனும்னா பண்ணனும். அது என்ன எல்லாரும் சேர்ந்து பிளான் போட்டு வச்சிருக்கோம். நம்ம வீட்ல பிளான் போட்டு அது ஏதாவது சக்சஸ் ஆகாம இருந்திருக்கா? அதுவும் எல்லாம் ஜோடி ஜோடியா நிக்கிறோம். என்னமோ மகேஷும் நம்ம லாஸ்ட் உள்ள வந்து என்ன கல்யாணம் பண்ணாம இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணி ஆகணும். ஏன்னா நேத்து அனிதாவை காணாம போய் அவங்க வீட்ல தேடி கண்டுபிடிச்சு நீங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்க. எங்களுக்கு இப்பதான் நியூஸ் தெரியும். சோ நேத்து நீங்க அவசியம் செலிப்ரேட் பண்ணல. அதனால எங்க முன்னாடி இன்னைக்கு அனிதாக்கு நீங்க ப்ரப்போஸ் பண்ணணும். யார் சொன்னது? நான் அதெல்லாம் செலிப்ரேட் பண்ணோம் அண்ணி. அதெல்லாம் இல்ல நீ வேண்டாம். அதெல்லாம் இல்லை. நான் சும்மா அவர்கிட்ட சண்டை போட்டு தான் போனேன். அதான் வந்துட்டு இல்லை, நாங்கள் லவர்ஸ் டே கொண்டாடணும். இல்லை வேண்டாம் ப்ளீஸ், யாரும் கம்பல் பண்ணாதீங்க. அண்ணி அதை என்ன கம்பல் பண்ணாதீங்க. நேற்று நானே என் புருஷனுக்கு ப்ரப்போஸ் பண்ணேன். வெக்கத்தை விட்டு சொல்கிறேன், எல்லாரும் ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபேமிலி முன்னாடி ப்ரப்போஸ் பண்ண சொல்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு நம்பிக்கை கிடைக்கும்ல. பண்ணுங்க. அதெல்லாம் என் அண்ணன் பண்ணும். இங்கே பாரு அண்ணே, நீ இப்ப ப்ரப்போஸ் பண்ற. என்ன ரோட்ல போறாங்க ப்ரப்போஸ் பண்ண சொல்றான். நீ தொட்டு தாலி கட்டணும் பொண்டாட்டிக்கு தானே? பண்ணு. எல்லாரும் சொல்லுங்க. டேய் டாடி மாடுங்க சொல்லுங்கடா. ப்ரப்போஸ் பண்ணுங்கண்ணா. பிளான் போட்டு கொடுத்தது என்னமா நான் தான் எனக்கு திட்டக்கூடாது. என்ன அண்ணி எனக்கு திட்டாதீங்க ப்ளீஸ். ப்ரப்போஸ் பண்ணுங்க, உங்க காதை எக்ஸ்போர்ட் பண்ணுங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக். சரி ஆமா ப்ரப்போஸ் ப்ரப்போஸ் பண்ணு. வேணாம் ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். மா வேணாம் சொல்லுங்கம்மா. இது வேணாமா? ஏன் விக்ரம், எல்லாமே வெட்ட வெளிச்சம் ஆயிரும்னு பயமா இருக்கா? என்னங்க அத்தை அன்னிலிருந்தே இப்படிதான் பேசிட்டு இருக்காங்க, ஒரு மாதிரி பொடி வச்சு. இப்ப என்ன பண்றது? சொல்லு விக்ரம், எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிரும்னு பயமா இருக்கா? விக்ரம் ஒன்னே ஒன்று மட்டும் அம்மா சொல்கிறேன். முழு பூசணிக்காவை எவ்வளோதான் சோத்துக்களை வச்சு மறைச்சாலும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அது வெளியே தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் சில விஷயங்களும். அதான் எல்லாரும் ஆசைப்படுறாங்கல்ல. பண்ணு, ஓ பொண்டாட்டி தானே, பண்ணு. இதில் என்ன இருக்குது? ஏன் நாங்களாக இருக்கோண்ணா? எல்லாருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம். இதில் என்ன இருக்குது? பண்ணு. நான் என் லவ் ஸ்டோரியாக அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன்ல. அதனால தான் அம்மா லவ் பண்ணணும் அக்செப்ட் பண்ணுறேன். அப்புறம் என்ன? பண்ணு. இதில் என்ன இருக்குது? அம்மா அது உங்களுக்கு சொன்னா ஓ மனசுல எதுவும் இல்லைன்னா ஓ பொண்டாட்டிக்கு நீ ப்ரப்போஸ் பண்றதுக்கு யோசிக்க கூடாது. பண்ணு. ஐயோ நிறுத்துங்க. இப்ப என்ன ப்ரப்போஸ் தானே பண்ணணும். பண்ணிட்டா விட்டுருவீங்கல்ல? சாரி, எனக்கு வேற வழி தெரியல. ப்ளீஸ், இல்லைன்னா டார்ச்சர் பண்ணுவாங்க. நான்
உனக்கு பண்ற ப்ரப்போசலா அவங்க இடத்துல நான் பொய்யா தாலி கட்டின மாதிரி நினைச்சுக்கோ. என்ன பண்ணுங்கண்ணா, டைம் ஆகுதுல. டே அண்ணா இவ்வளோ யோசிச்சியே ரோஸு. இவ்ளோ யோசிச்சனா ரோஸை பத்தி யோசிக்காம இருப்பேனா? அண்ணா இந்தாங்கண்ணா ரோஸ். ஏன் சரண், கண்டிப்பா மகேஷ் லவ் பண்ற பொண்ணு ரொம்ப குடிச்சு வச்ச பொண்ணு தான் நினைக்கிறேன். இவ்வளோ கரெக்டா பிளான் பண்ணி எல்லாம் பண்ணி பண்றாருல, அந்த பொண்ணு யாருன்னு தான் தெரியல. ஆமா ஆமா, ரொம்பவே கொடுத்து வச்ச பொண்ணுதான். அந்த பொண்ணு மட்டும் யாருன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, என் தம்பி மாதிரி ஒரு ஆள் கிடைக்கிறதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்னு அந்த பொண்ணு கிட்ட நான் சொல்லுவேன். இது கனவா இல்லை நனவா இல்லை கிள்ளியும் மை தெளிந்தேன் உன்னை பார்த்தெந்த தாய்மொழி மறந்தேன். ப்ரப்போஸ் பண்ணுங்க மாமா. அண்ணா 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 பண்ணுங்க. டேய் குடும்பமானத்தை காப்பாத்துடா, பண்ணு. அண்ணா பண்ணிருங்கண்ணா. அண்ணா பண்ணுங்க. இமை மூடும் தருணத்தில் தோன்றி இமயசிக்கும் நொடியில் காணாமல் போகிறது இந்த சொல்லாத காதல். சிறிது காலம்தான் என்றாலும் அது என்னுடைய அழகிய காலம். உரிமையானவளாக வந்து கற்பனையில் காதலையும் நிஜத்தில் கண்ணீரையும் பரிசாக அளித்துச் சென்றவள் அவள் என் என்னவள் அல்ல, என்னுடையவள். 1 மணி நேரம் துடிக்கின்ற மழை துடிக்க தெரிவதில்லை அது இம்மண்ணிற்கு செழுமை தரும் என்று. ஆனால் பல மணி நேரம் கண்ணீரை துடித்தாலும் என்றும் அணையா நெருப்பாக நெஞ்சில் எறிவது சொல்லாத காதல் என்று. இந்த கவிதையோட அர்த்தம் என்னன்னு உனக்கும் எனக்கும் மட்டும்தான் தெரியும். மற்றவங்க யாருக்கும் அது தெரியாது, தெரிய போறதும் இல்லை. ஏன்னா என்னோட காதல் சொல்லாத காதல் தானே, அதனால சொல்லிடுறேன். இந்த கவிதை தான் பூமிக்காக நீங்க சொன்னது. அதே கவிதை எனக்கு சொல்றீங்கல்ல, இதுல இருந்தே புரியுது நீங்க என்ன லவ் பண்றீங்க. மறுபடியும் மறுபடியும் நீ ஏமாத்துறீங்க. போங்க. ஐ லவ் யூ.